அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக சூப்பராக இருக்கணும்னா நான் எப்போவுமே ரெடி பண்ணுற இந்த ஃபேஸ் பேக் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நல்லா பழுத்த பப்பாளியும் பச்சை பாலும் நல்லா கலந்துட்டு நம்ம ஃபேஸ் பேக் போட போகிறோம். இதில் நல்ல ரிசல்ட் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹேர் பேண்ட் வச்சு நம்மளுடைய ஹேர்லாம் நம்ம ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட், மாஸ்க் எப்படி நான் யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மாதிரி ஹேர் பேண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா, பண்ணிவிட்டு நம்ம இந்த பல்ப்பை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஃபேஸில் படுற மாதிரி நம்ம நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா தடவிட்டோம். நல்லா ஒரு சர்க்கிள் மோடில் இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிக்கலாம். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா எடுத்து அப்வர்டில் இந்த மாதிரி ஸ்கின்னை அப்வர்டில் நீங்கள் ஃபேஷியல் பண்ணணும். இந்த மாதிரி இந்த சைடு இந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் டக்குன்னு இப்படி பண்ணிடக்கூடாது. நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப லூஸ் ஆகிடும், அப்படியே இறங்கிடும் நம்மளுக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி சர்க்கிள் பண்ணிவிட்டு அப்வர்டில் தான் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பண்ணணும். நான் பியூட்டிஷியனுக்குலாம் நான் படிச்சில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்து கற்றுக்கிட்டது, நான் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி மறுபடியும் அந்த பல்ப்பை எடுத்துகிட்டு அதே மாதிரி ஃபேஸில் பண்ணிட்டோமா, நம்ம நெத்தியில் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே ஃபினிஷ் பண்ணணும். இப்படி எடுத்துகிட்டு இங்கே ஃபினிஷ் பண்ணணும். இப்படி இந்த நோஸ் கிட்ட இப்படி பண்ணிகிட்டே நம்ம வரணும். பண்ணிவிட்டு இப்படி ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஐஸ் கிட்ட பண்ணும்போது ஐஸ் கிட்ட நல்லா பண்ணிவிட்டு நம்ம இந்த கண்ணை இப்படி எடுத்துகிட்டு போகணும், டைட்டன் பண்ணணும். இப்படி எடுத்துகிட்டு இப்படி டைட்டன் பண்ணி இங்கே முடிக்கணும். எப்போவுமே நம்ம அந்த மாதிரி தான் பண்ணோம். நோஸ் கிட்ட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த இந்த இது இந்த சின் கிட்ட நம்ம இப்படி லிஃப்டன் பண்ணணும். எப்படின்னா இந்த 2 விரலை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு பேக்கில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, இங்கே சின் இருக்கு இல்லையா, இந்த சின் இப்படி கை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அப்வர்டில் பண்ணணும். இந்த மாதிரி அப்வர்டு இப்படி பண்ணக்கூடாது. நம்ம இப்படி வடிவத்தில் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும். அப்வர்டில் பண்ணணும். அப்போ பண்ணணும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த சீக்ஸ் நம்மளுக்கு கான்டோர் கிடைக்கும். நம்ம ஃபேஸ்க்கு ஒரு ஷேப் கிடைக்கும். நம்ம எப்போவுமே மசாஜ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் பெட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக தான் நம்ம மசாஜ் பண்ணுறது. அதை நம்ம பண்ணுறதை கரெக்டாக பண்ணணும். அதனால தான் இந்த டிப்ஸ்லாம் நம்ம பண்ணும்போது இப்படி அப்வர்ட்ஸில் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா லிஃப்டன் பண்ணணும். நல்லா பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.